ஈவினிங் டைமில் நல்ல பஞ்சு போட சாஃப்டான இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது இந்த அப்பம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. டீ கடையிலெல்லாம் கிடைக்கும்ல பால் அப்பம், அந்த அப்பம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் இந்த கப்பால் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே ஏலக்காவும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துருங்க. பவுடர் பண்ண இந்த சர்க்கரை பவுடரை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ அதே கப்பால் 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் விக்ஸ் வச்சு இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. அடித்து விட்டுட்டு இப்போ அதே கப்பால் 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துருக்காங்க, அது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கட்டிகள் இல்லாமல் இதையும் நல்லா விக்ஸ் வச்சு அடித்து விட்டுக்கலாங்க. மைதாவுக்கு பதில் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல சூப்பரான பால் அப்பம் வேணும்னா மைதாவில் தான் செய்யும் பொழுது தாங்க அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அதை நல்லா அடித்து விட்டுட்டு 1/4 கப்பு ரவை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேங்க. 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியோட அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப்பு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவெல்லாம் இருக்கும்ல அந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கூடவே ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இப்போ மாவு வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அப்பம் வந்து மேலே எழுந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு கரண்டி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றின அப்பம்லாம் மேலே எழுந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொன்று ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து வேகிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் எடுக்குங்க. நல்லா ஒயிட் கலரில் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த அப்பம். வந்து நம்ம வெல்லமும் சேர்த்து செய்யலாம். வெல்லம் சேர்த்து செய்யும் பொழுது அந்த கலர் வந்து நமக்கு ப்ரௌன் கலராக கிடைக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்து செஞ்சால் தான் நமக்கு அந்த ஒயிட் கலரில் அப்பம் வந்து கிடைக்குங்க. திருப்பி விட்டு 2 பக்கமுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ அப்பத்தை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளார நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் செஞ்சு